இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடக்கி வைப்பதற்காக கடலூருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் அங்கு பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிறார். பார்க்கலாம். நூற்று 78 புதிய திட்ட பணிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவுள்ளார். சாலையில் நடந்து சென்று மக்களை பார்த்து கையசைத்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெறும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இன்னைக்கு கடலூர்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன விழாவில் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்? அவருடைய பயண திட்டம் என்ன? கடலூர் மஞ்சுகுப்பம் மைதானத்தில் குறிப்பாக புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, முடிவுற்ற திட்டப்பணிகளை திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்கு முன்பாக புதுச்சேரியிலிருந்து வரும் வழியில் அவர் ஆல்பேட்டை பகுதியில் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்களை சந்திப்பதற்காக சாலையில் இறங்கி நடக்கும் காட்சியை நாம் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் ஏற்கனவே பல்வேறு விதமான போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முதலமைச்சர் வருகையை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் காரணமாக மாற்று ஏற்பாடு செய்யப்பட்ட அதே வேளையில் அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் குவிந்திருந்தார்கள். அதில் மாற்றுத்திறனாளிகள் நிற்கிற இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கி அவர்களுக்கு கை கொடுத்து அவர்கள் கொடுத்த மனுக்களை பெற்றிருக்கிறார். அதே போல் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான மக்கள் கோரிக்கையை மனுக்களை அவர் பெற்று வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் கடலூர் அமைச்சர், குறிப்பாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் தொழிலாளர்துறை அமைச்சர் கணேசன் உள்ளிட்டோர் கூட வருவது நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதலமைச்சர் வருகையை ஒட்டி கடலூரில் பல பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதே வேளையில் பாதுகாப்பு ஏற்பாடுக்காக கிட்டத்தட்ட 13 SP தலைமையில் 4500 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிறகு இந்த சாலையில் நடந்து பொதுமக்கள் மனு பெற்ற பிறகு அரசு நலத்திட்டம் வழங்கும் விழாவில் பேருரையாற்ற திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக மஞ்சுகுப்பம் மைதானத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் சுமார் ஒரு 15,000 பேருக்கு 44,000 பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு துறையின் மூலியமாக இந்த நலத்திட்டங்கள் வழங்க திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வந்த பிறகு இந்த நலத்திட்டம் வழங்கும் விழாவிலும் அவர் கலந்து கொண்டு பேருரையாற்ற திட்டமிட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் தற்போது நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்க இருக்கிறார். சாலை வழியாக அவர் நடந்தே சென்று மக்களிடம் மனுக்களை பெறும் காட்சிகளை பார்த்தோம். தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.